everyone, this is Jabin. In this video we can see what are the articles. So articles அப்படினா it is a part of speech. Part of speechல இதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எந்த இடத்துல ஒருமை பன்மைக்காக ஏ அண்ட் தி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே பெயர் சொல்லுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது. பிஃபோர் எ நான் வி ஆர் யூஸிங் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃபு ஆர் பேசேஜ் எழுதுகிறப்பவும் சரி, ஸோ ஆர்டிகிள்ஸில் எந்த இடத்துல எந்த வேர்டு யூஸ் பண்ணணும், 3 இருக்குது ஏ அண்ட் தி அப்படிங்கிறது, எதை யூஸ் பண்ணணும்னு டெஃபினட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிகிள்ஸில் 2 டைப்பு, ஒன்று இன்டெஃபினட் ஆர்டிக்கிள், ஒன்று டெஃபினட் ஆர்டிக்கிள். ஸோ இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது ஏ அண்ட், இது ரெண்டுமே இது வந்து ஒருமைக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒருமைக்காக யூஸ் பண்ணுறது தான் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் ஏ அண்ட் ரெண்டுமே. இன்னொன்று வந்து டெஃபினட் ஆர்டிக்கல். டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது த. ஸோ த அப்படிங்கிறது எப்போவுமே வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இது ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும். இது நான் ஸ்பெசிஃபிக், இது ஸ்பெசிஃபிக். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டோட்டலாக இருக்கிற 3 ஆர்டிகல்ஸ். ஏ அண்ட் அப்படிங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல், தி அப்படிங்கிறது வந்து டெஃபினட் ஆர்டிக்கல். இப்போது அந்த யூசேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ யூசேஜ் அப்படின்னா எந்த இடத்துல எந்த ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் ஒன் ஏ. ஏ அப்படிங்கிறது எப்போவுமே வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸுக்கு சில சர்டைன் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னா இங்கே வர்றது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ இப்போது இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் தமிழில் எழுதுனீங்கன்னா புக் அப்படிங்கிறத எழுதுவீங்க. இந்த பூ அப்படிங்கிற வேர்டை எப்படி எழுதுவீங்க? இப்பு ப்ளஸ் ஊ, இது ரெண்டும் சேர்ந்தது தான் பூ இல்லையா? ஸோ இந்த புக் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம இப்பு ப்ளஸ் ஊ பூ அப்படின்னு போட்டோன்னா இது மெய்யெழுத்து. ஸோ இங்கே வர எல்லாமே வந்து மோஸ்ட்லி மெய்யெழுத்தாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஒரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏ புக் அப்படின்னா ஒரு புக்கு, ஏ டேபிள் ஒரு டேபிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வர மெய்யெழுத்துக்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த ஏ 1 ரூபி காயின் அப்படின்னு வருது பாருங்கள், சில சர்டைன் நம்பர்ஸ்க்கு அதுக்கு நம்ம வந்து ஏ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து ஏ 1 ரூபி காயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ஓ அப்படிங்கிறத நம்ம ஓ அப்படின்ற சவுண்டில் சொல்கிறதில்ல, 1 ரூபி காயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வர சர்டைன் நம்பர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஏ 100 ருபீஸ், ஏ 100 ரூபி நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வர எ லாட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இந்த இடத்துலலாம் ஏ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். எ டசன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஏ அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். சில வேர்ட்ஸில் எ பியூட்டிஃபுல் பிளேஸ், ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ எந்த இடத்துலலாம் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, உணர்ச்சி வாக்கியம், அந்த இடத்துல ஏ அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் ஏ பேக் அப்படின்னு வர்றது. நெக்ஸ்ட்டு எ கேட், எ policeman. ஸோ இந்த மாதிரி வர எ புக்கு, எ டேபிள் இதெல்லாம் பாருங்கள் மெய்யெழுத்தாக இருக்கும். இந்த மாதிரி வரதெல்லாம் எ குரூப் ஆஃப் பர்டிகுலர் நம்பர்ஸ், சில பர்டிகுலராக சர்டைனான நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து ஏ உடைய யூசேஜ். நெக்ஸ்ட்டு ஆனோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஆன் அப்படிங்கிறது வவல் சவுண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்ட்ஸ் அப்படின்னா உயிரெழுத்துக்கள், மெயினாக ஏஇஐஓயு அப்படிங்கிற வேர்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸோடைய சவுண்டுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் உயிரெழுத்துக்கள். ஸோ இதுக்கு ஆன் அமெரிக்கன், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறப்போ ஆ அப்படிங்கிற சவுண்டு வருதா? ஸோ அ இ உ அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வர சவுண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வர சவுண்டில் இங்கே ஆன் அப்படின்னு சொல்கிறப்போ அமெரிக்கன்,
இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறப்போ ஏ அப்படிங்கிற சவுண்டு. அண்ட் ஐஸ்கிரீம் ஐ அப்படிங்கிற சவுண்டு. ஆரஞ்சு ஓ அப்படிங்கிற சவுண்டு. நெக்ஸ்ட்டு அம்ப்ரெல்லா அ அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இங்கே ஆரஞ்சுக்கு ஓரஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை சில பேர் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், சில பேர் ஆரஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் இதுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஆரஞ்ச் அப்படி தான். அண்ட் அம்ப்ரெல்லா இங்கே அம்ப்ரெல்லா அப்படிங்கிறது யூ அப்படிங்கிற சவுண்ட் வந்திருக்கு. ஆ அப்படின்னு நம்ம சொல்லணும். அவுட் அண்ட் அவுட்புட். நெக்ஸ்ட்டு an aeroplane, an Indian, an old man, an apple, an idiot. ஸோ இந்த மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம an அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் தமிழில் எழுதி பாருங்கள். ஆ இ ஐ இந்த இடத்துல ஆரஞ்ச் ஆ அப்படிங்கிற சவுண்டு. இது ஷார்ட் ஆ. ஔ அப்படிங்கிற சவுண்டு. ஆர்வோ. நெக்ஸ்ட்டு இங்கே இண்டியன் ஈங்கிற சவுண்டு. ஓல்டு மேன் ஓ. ஆப்பிள் ஆ நெடில். இடியட் இ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள். ஸோ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த அப்படிங்கிறது எப்போவுமே யூனிக் திங்ஸ் மாறாத விஷயங்கள். ஹோலி புக்ஸு புனித நூல்கள். யூனிவர்சல் ஓஷன்ஸு ஸோ யூனிவர்சலான ஓஷன் பெருங்கடல்கள் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சீஸ் பெருங்கடல் பெருங்கடல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல. நெக்ஸ்ட்டு கிரேட் ரிவர்ஸ் சில முக்கியமான நதிகளுக்கு. டெசர்ட்ஸ் பாலைவனங்களுக்கு. டைரக்ஷன்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற டைரக்ஷன்ஸ்க்கு. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வர சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி கிரேட் வேதாஸில் முக்கியமான ரொம்ப புகழ்பெற்ற வேதங்களுக்கு முன்னாடி. எபிக்ஸு ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற கிரேட் எபிக்ஸ்க்கு முன்னாடி. மென்ஷன் த நவுன் அகைன். ஒரு விஷயத்தை ஏற்கனவே மென்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பெயர் சொல்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டைமாக யூஸ் பண்ணுறப்போ ஸோ அதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக த அப்படிங்கிறத ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். த சன், த மூன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சன் மூன் அப்படிங்கிறதெல்லாம் யூனிக் திங்ஸு. த குரான், த பைபிள், த பகவத்கீதா, ஹோலி புக்ஸ், த இண்டியன் ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டு சொல்கிறது. அதாவது ஒரு பர்டிகுலராக த மொஹல்ஸ் ஸோ முகலாயர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி. த கங்கேஸ் புனித நதிக்காக. தென் த தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்று. த ரிச், த புவர் குறிப்பிட்டு யாரையாவது சொல்கிறது. இவங்க ரொம்ப ஏழை, இவங்க ரொம்ப பணக்காரன் அப்படின்னு யாரையாவது குறிப்பிட்டு சொல்கிறது. த ராமாயணா எபிக்ஸ் சொன்னேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு த பெஸ்ட், இதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. த பிரேவஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு த சவுத்து, த ஈஸ்ட்டு, த நார்த்து அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ்க்கு சொல்கிறது. இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே நம்ம த அப்படிங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு மட்டுமே இப்போ அப்படிங்கிற ஆர்டிக்கிள் போட்டிருக்கேன். யூனிவர்சிட்டிங்கிறது வந்திருக்கு. உங்களுக்கு யூ அப்படிங்கிற சவுண்டு வந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இந்த ஏஇஐஓயு அப்படிங்கிற சவுண்டு வந்தால் ஆன்கிறது தான் யூஸ் பண்ணணும்னு. ஆனால் இது மட்டும் கிராமர் ரூல்ஸு எக்ஸெப்ஷன்ஸ் இந்த மாதிரி வர வேர்ட்ஸுக்கு இங்கே இருக்கிறது தான் யூஸ் பண்ணணும். என்னென்னா யூனிவர்சிட்டி. இப்போ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற சவுண்டு அப்படிங்கிற சவுண்டு கொடுத்தா ஆன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே யூனிவர்சிட்டி அப்படிங்கிற சவுண்டு யூ அப்படிங்கிறது தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா யூ, இந்த யூ அப்படிங்கிறது என்ன வரும்? இ ப்ளஸ் உ இல்லையா? இது ரெண்டும் சேர்ந்தது தான் யூ. அப்போ இது மெய்யெழுத்தில் வந்துடுது. அதனால் இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? யூனிவர்சிட்டி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி யூனியன், யூ அப்படிங்கிற சவுண்டு வருது. யூஸ்ஃபுல், யூ அப்படிங்கிற சவுண்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே
ஹெச் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ ஹெச்ன்னு வரதுனால அப்படிங்கிறது தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்க என்னன்னா, ஆர் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதனுடைய ப்ரொனன்சியேஷன் என்ன? ஆன் ஆர். இது ஹெச் அப்படிங்கிறது இந்த இடத்துல சைலண்ட்டு. அதனால ஆன் ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு யூரோப்பியன். இங்கே இ அப்படிங்கிற சவுண்டே வரல. யூ அப்படிங்கிற சவுண்டு தான். இங்கே இ சைலண்ட், யூங்கிற சவுண்டு தான் வருது. அதனால் யூரோப்பியன். இந்த இடத்துல நான் ஏற்கனவே நம்பர் சொன்னேன் இல்லையா? வென் ருபிகான். வென் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஓ அப்படிங்கிற சவுண்டு நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூசர், யூங்கிற சவுண்டு. இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி தான். ஹானஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். த ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி வர சில வேர்ட்ஸுக்கு இதில் அண்ட் ஆனரபிள் இல்லைன்னா ஆனர் அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு நோ ஆர்டிக்கிள். இது எக்ஸெப்ஷன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி தான் வருது. ஏன்னா அதுக்கு சவுண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நோ ஆர்டிகல்ஸ். இதுக்கெல்லாம் ஆர்டிகல்ஸே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் இங்கே இந்த மாதிரி நோ அப்படிங்கிறதுக்கு நான் இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டிருக்கேன். மில்க் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இதில் பார்த்தீங்கன்னா மில்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு அன்கவுண்டபிள் நவுன். சில அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ண மாட்டோம். டாக்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல். இங்கே த டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கிலீஷ் இஸ் ஃபாரின் லாங்குவேஜ். இந்த இடத்துல இங்கிலீஷ் இஸ் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி வர சில சென்டென்ஸ் முன்னாடி இது ஒரு லாங்குவேஜுக்கு முன்னாடி நம்ம பர்டிகுலர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எந்த ஒரு தவோ ஆனோ ஏவோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரீடிங் இஸ் குட் ஹேபிட். ஸோ இங்கே ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல ஜெரண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஏ அண்ட் தி இந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ பிளேஸ் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி வர ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணக்கூடாது. So, இது just in short, we can see in worksheets. See, I have given this worksheet for your better understanding. Fill in the blanks with suitable articles. So, இங்கே suitable-ஆன articles வச்சு இந்த blanks-ஐ fill பண்ணுங்க. So, first one, horse runs fast. So, இப்போ இந்த இடத்துல என்ன article வரும்? இப்போ ஹெச் அப்படிங்கிற சவுண்டு வந்திருக்கு. அதனால் ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸுங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம தங்கிற ஸ்பெசிஃபிக் அதாவது டெஃபினட் ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே த ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ சா பாய். ஸோ பாய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த பா அப்படிங்கிற சவுண்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்பு ப்ளஸ் தமிழில் இதை பிரித்து பாருங்கள். இப்பு ப்ளஸ் ஆ, பா அப்படிங்கிற சவுண்டு. அப்போது இது மெய் எழுத்து. டெஃபினட்டாக இங்கே அப்படிங்கிறது தான் வரணும். இப்போ ஐ சா எ பாய் ரன்னிங் இன் டேஷ் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்கா? அந்த பர்டிகுலரான ஸ்ட்ரீட்டில் அவன் போகிறான்றதுனால இங்கே பர்டிகுலருக்கு த அப்படிங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு he can pay upon அப்படின்னு போட்டிருக்கா? இங்கே ஃப்ளூட் வெரி வெல். எப்போவுமே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம தங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐ சா ஓல்டு அப்படிங்கிறது வருதா? அப்போது இது வவல் சவுண்டா? அப்போது இங்கே ஆன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஓல்டு மேன் இன் த ஸ்ட்ரீட். த ஸ்ட்ரீட் பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனால ஆல் அப்படின்னு போட்டிருக்கா? ஸோ டேஷ் வேர் ப்ரெசன்ட்ஸ். ஸோ நம்ம ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை இங்கே ஆல் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாய்ஸை குறிப்பிட்டு சொல்கிறதுனால இங்கே ஆல் த பாய்ஸ் வேர் ப்ரெசன்ட். ஹீ இஸ் எம்ஃபில். எம் அப்படிங்கிற சவுண்டை எழுதி பாருங்கள். ஏ அப்படிங்கிற சவுண்டு வருதா? அப்போது இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணணும்.
மூன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். யூனிக் திங்ஸுக்கு நம்ம தங்கிறது யூஸ் பண்ணணும். மூன் இஸ் இன் த ஸ்கை. த மூன் இஸ் ஷைனிங் இன் த ஸ்கை. மேன் இஸ் டேஷ். ஸோ மேன் இஸ் அ ரேஷ்னல் பீயிங். இங்கே ஏங்கிறது யூஸ் பண்ணும். ஐ ஹாவ் ரீட் டேஷ் அரேபியன் நைட்ஸ். ஸோ இங்கே அரேபியன் நைட்ஸுன்னு நம்ம சொல்கிறப்போ ஆங்கிற சவுண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்குறதோட இது பர்டிகுலரான ஒரு புக்கை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறதுனால, ஸோ ஃபேமஸ் புக் இது, அந்த மாதிரி ஃபேமஸான சில திங்ஸ் யூஸ் வந்தால் அந்த இடத்துல தங்கிறதை யூஸ் பண்ணணும். டான் இஸ் டேஷ் இங்கிலீஷ் பேப்பர். ஸோ an இங்கிலீஷ் பேப்பர். நெக்ஸ்ட்டு question 11. The dash whole milk was spilled. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக அப்படின்னு சொல்கிறதுனால the whole milk, எல்லா மில்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு he is dash யூரோப்பியன் பை யூ அப்படின்ற சவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ யூங்கிற சவுண்டு வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இ ப்ளஸ் ஊ, இது மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்துன்னு வந்தால் ஏங்கிறது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13. த ஹையர் யூ கோ, இங்கே வந்து த அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். த ஹையர் யூ கோ த கூலர் இட் இஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14. விசா ஸ்னேக் அப்படிங்கிற சவுண்டு வருதா? ஸோ இது என்னது? மெய்யெழுத்து எ. விசா எ ஸ்னேக், ஒரு ஸ்னேக் குறிப்பிட்டு சொல்கிறதுனால. ஸோ இன் பர்டிகுலராக அந்த கிராஸில் தான் இருந்தது அப்படின்றதுனால பர்டிகுலருக்கு தங்கிறத யூஸ் பண்ணணும் ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட்டு 15. த ஹேண்டில் ஆஃப் திஸ் ஜக் இஸ் டியூரபிள். இங்கே த அப்படிங்கிறத யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு he came here. ஆர் அப்படிங்கிறது வந்தாலே நாங்கள ஆன்கிறது யூஸ் பண்ணோம் சொன்னேன். ஏன்னா இங்கே ஆர் அப்படிங்கிற சவுண்டு தான் வருது, ஹாருன்னு நம்ம படிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 17. டேஷ் டாபிக் வி ஆர் டிஸ்கஸிங். பர்டிகுலரான ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏதாவது பர்டிகுலராக சொன்னால் அதுக்கு த அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஷி கேவ் மீ எ புக், ஒரு புக்கு. ஹி ரீட் எ புக் ஐ கேவ் ஹிம். ஆக்சுவலி இங்கே ஏ வராது, இங்கே த வரணும். ஏன்னா ஹி ரீட் எ புக் அப்படின்னா நம்ம யூ யூஸ் பண்ணலாம். ஐ கேவ் ஹிம், பர்டிகுலராக நான் ஒரு புக்கை கொடுத்தேன், அதை தான் அவள் படிக்கிறான். அப்போது இங்கே பர்டிகுலர்னு வந்தால் த அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த லெஸ் யூ ஒர்க் த லெஸ் யூ கெயின். ஸோ இதை பர்டிகுலராக சொல்கிறதுனால நம்ம தங்கிற ஆர்டிக்கிள் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 21. ஐ ஹாவ் எ பேக் ஆஃப் ரைஸ். ஸோ குரூப் ஆஃப் அப்படின்னு வந்தாலே அதுக்கு ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 22. த ரிவர் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். த ரிவர் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23. வி ரோட் an elephant. எலிஃபேண்ட்டுக்கு முன்னாடி an யூஸ் பண்ணணும். So we rode an elephant. Next, he hit himself with a stick. Next, இங்க a rich older lady bought a beautiful necklace. ஸோ ஒரு ரிச் ஓல்டு லேடி, ஒருங்கிறத குறிப்பிடுறதுனால நம்ம அந்த ஒரு லேடி அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுறோம். ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் வாங்கினாங்க. இங்கே நம்ம
ரிச் ஓல்டு லேடி அப்படிங்கிறதுக்கு பதிலா வெறும் ரிச் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணோம்னா, பர்ட்டிகுலரா ரிச் பீப்பிள மட்டும் சொல்றதுனால, அத அப்படிங்கிற ஆர்ட்டிக்கிள யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா, இங்க ஒரு லேடி அப்படின்ற மீனிங் குடுக்கறதுனால, ஏங்கிற ஆர்ட்டிக்கிள தான் யூஸ் பண்ணணும். இன்னும் சில ஒர்க் ஷீட்ஸ் யூ கேன் see in the following link of this video. Thank you.